Good evening to all. Today we talk about mycorrhiza. Yes, உங்களுக்கு தெரியும் இல்லையா mycorrhiza fungus, rhiza root. Okay, mycorrhiza அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஒரு ரூட்டோட சர்ஃபேஸ்ல ஃபங்கஸ் இன்ஹாபிட்டடா இருக்கிறது தான் mycorrhiza. நம்ம இதுக்கு முன்னாடி சைனோபாக்டீரியோட 7 ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது அதில் வந்து ஃபோட்டோபயாண்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிங்க. இது லைக்கன் தானேன்றது சிம்பாட்டிக் அசோசியேஷனில் இருக்கும் அப்படின்னு படித்தோம். அது ஃபோட்டோபயாண்ட் ஆர் ஃபைக்கோபயாண்ட்ன்றது ஆல்கல் பார்ட்னராகவும் மைக்கோபயாண்ட்னா ஃபங்கல் பார்ட்னர் அப்படிலாம் படித்தோம் இல்லையா. அதாவது சிம்பாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னா என்ன? எஸ் சப்போஸ் ரெண்டு அசோசியேட்டட் ஆர்கானிசம் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிறது தான் சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே நமக்கு மைக்கோரைசா நம்ம ஃபங்கை பற்றி படிச்சுட்டு வரோம் இல்லையா. ஓகே, மைக்கோரைசான்னு வரும்போது ஃபங்கல் ஆர்கானிசம் ஹையர் பிளான்ட்டோடைய ரூட்டோட சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் மைக்கோரைசாவாக இருக்கும். எஸ், இந்த வேர்ட்லேயே உனக்கு மீனிங் புரியும். மைக்கோனா ஃபங்கஸ், ரைசானா ரூட்டு. ஓகே, இந்த ஃபங்கஸ் which got association with root of higher organisms are termed as mycorrhiza. இந்த mycorrhiza உடைய டைப்ஸ் பற்றியும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நம்ம இந்த கிளாஸில் படிக்கலாம். இந்த mycorrhiza அப்படின்னா மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகும், அதாவது சிம்பாட்டிக் அசோசியேஷனா மியூச்சுவல் பெனிஃபிஷன் இருக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இந்த ஃபங்கஸ்க்கு என்ன பெனிஃபிட் ஆகும், ரூட்டுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது what is the mode of ஃபங்கஸ் என்ன மேனரில் எந்த மோடில் அதோடைய நியூட்ரியன்ட்டை இன்டேக் பண்ணும்? ஆட்டோட்ரோஃபிக்கா ஹெட்ரோட்ரோஃபிக்கா? எஸ், ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் ஃபங்கல் ஆர்கானிசமாக இருக்கும். இந்த ஹெட்ரோட்ரோஃபிக் இன் தி சென்ஸ் இட் மேபி பாரசைட்டிக்காக இருக்கும், இல்லை சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அதாவது ஃபங்கைன்றது என்னது? குளோரோஃபில்லஸா இல்லை ஏ குளோரோஃபில்லஸா? எஸ், ஏ குளோரோஃபில்லஸ் ஆர்கானிசம். குளோரோஃபில் ஆப்சென்ட்டாக இருக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் இந்த ஃபங்கஸாக இருக்கும். இதில் குளோரோஃபில் இல்லாததுனால ஏ குளோரோஃபில்லஸாக இருக்கிறதுனால இதால் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணிக்க முடியாது, மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இது ஃபுட்டுக்காக ஒரு லிவிங் ஆர்கானிசத்தையோ இல்லை டெட் ஆர்கானிக் மேட்டரையோ கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்கல் ஆர்கானிசம் ரூட்டை எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதோட ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு ஹையர் ஆர்கானிசமோடைய ரூட்லேருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை அப்டைன் பண்ணிக்கும். ஆஸ் வெல் அஸ் ரூட்டோட சர்ஃபேஸில் அது இன்ஹாபிட்டடாக இருக்கும். நியூட்ரியன்ட் ஆஸ் வெல் அஸ் ஷெல்டர், ஃபுட் அண்ட் ஷெல்டர் ரெண்டுத்துக்காகவும் ஹையர் பிளான்ஸை அது டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது ரெண்டும் ஹையர் பிளான்ஸ் கிட்டேருந்து அது அப்டைன் பண்ணிக்குது. அதுக்கு பதிலாக அந்த ஹையர் பிளான்ஸ்க்கு என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரூட்டு? ரூட்டோட ரோல் என்ன? ரூட் எங்கே இருக்கும்? டுவர்ஸ் ஜியோட்ரோஃபிக் க்ரோ ஆகுமா, டுவர்ஸ் ஃபோட்டோட்ரோஃபிக் க்ரோத் இருக்குமா? ஃபோட்டோட்ரோஃபிக்கா ஜியோட்ரோஃபிக்கா? எஸ், ஜியோட்ரோஃபிக் மேனரில் டுவர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் க்ரோத் இருக்கும் இல்லையா. இப்படி மண்ணுக்குள்ளே வளர்ந்து இருக்கிற இந்த ரூட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சாயிலில் டிசால்வ் ஃபார்மில் இருக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் ஒரு என்டையர் பிளான்ட்டோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சப்ளை பண்ணுறது தான் ரூட்டோடைய ரோல் இல்லையா. த்ரூ ஜைலம் கண்டக்டிவ் டிஷ்யூவாக இருக்கிற ஜைலம் மூலமாக அது கண்டக்ட் பண்ணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த ரூட்டோடைய ரோலில் ஈஸியர் ஆக்கிறது ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் தான் இந்த ஃபங்கல் பார்ட்னர் இன் மைக்கோரைசாவாக இருக்கும். ஓகே, மைக்கோரைசான்றது சிம்பாட்டிக் அசோசியேஷனாக இருக்கும். எது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ஃபங்கஸ்க்கும் ஹையர் ஆர்கானிசத்தோட ரூட்டுக்கும் இடையில இருக்கிற சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த மைக்கோரைசாவாக இருக்கும். ஸோ ஒரு ஃபங்கஸ் பிளான்ட்டுக்கிட்டேருந்து ஃபுட் அண்ட் ஷெல்டர் அப்டைன் பண்ணிக்குது, ஃபுட்டை அப்டைன் பண்ணிக்குது. அந்த ரூட் ஃபங்கஸ் கிட்டேருந்து என்ன அப்டைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபங்கஸ் ஒரு ஹையர் ஆர்கானிசமோடைய ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு ரூட்டோட ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு எப்படி இது ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபங்கஸ் எல்லாமே சாப்ரோஃபைட்டிக்காவோ இல்லை பாராசைட்டிக்காவோ இருக்கும் இல்லையா. ஒரு ஃபங்கஸ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். அந்த என்சைம்ஸ் சாயிலில் இருக்கிற பிளான்ட் டெப்ரீஸை டைஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிறது சிம்பிளராக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாலன் லீவ்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கீழே உதிர்ந்து போன அந்த இலையெல்லாம் ஒரு செடி கடியில் இருக்குன்னா அந்த இலையில நியூட்ரியன்ட் டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த லீஃப் ஃபார்ம் ஆகும்போது நிறைய நியூட்ரியன்ட் அதை அப்சர்வ் பண்ணி அந்த டிஷ்யூஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஆனால் அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற நியூட்ரியன்ட்டை சிம்பிளர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணாதான் ஒரு ரூட்டால் அப்சர்வ் பண்ண முடியும். எஸ், நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டோரேஜ் வரும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இது டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா சிம்பிளர் ஃபார்ம்ல டிசால்வ்டு ஃபார்ம்ல தான் அதால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு ரூட்டு அந்த ரூட்டோட சர்ஃபேஸ்ல சாயில்ல நிறைய நியூட்ரியன்ட் இருந்தாலும் அந்த நியூட்ரியன்ட்டை டைரக்டா அதால அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. சிம்பிளர் ஃபார்ம்ல இருக்கிற நியூட்ரியன்ட் டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கிற நியூட்ரியன்ட் கேப்லரி வாட்டரை தான் அதால அப்சர்வ் பண்ணி கண்டக்ட் பண்ண முடியும். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரியன்ட்டை சிம்பிளர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில என்சைம்ஸ் தேவைப்படும். அந்த என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுறது இந்த ஃபங்கஸாக இருக்கும். ஒரு ஃபங்கை அதோட செல்வால் மூலமாக என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி சாயிலில் இருக்கிற பிளான்ட் டெப்ரீஸை டைஜஸ்ட் பண்ணி சிம்பிளர் ஃபார்மில் நியூட்ரியன்ட்டாக மினரல்ஸை அதை கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா டிசால்வ்டு ஃபார்மில் சிம்பிள் ஃபார்மில் இருக்கிற நியூட்ரியன்ட்டையும் மினரல்ஸையும் அந்த பிளான்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதோட க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் அப்சர்வ் பண்ண வைக்கிறது. பிளான்ட்டோட க்ரோத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் இந்த ஃபங்கஸோட ரோல். இதுதான் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். மைக்ரோரைசா அப்படின்னாவே ஃபங்கைக்கும் ரூட்டுக்கும் ஹையர் பிளான்ட்டோட ரூட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற இன்டராக்ஷன் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் இன்டர் ரிலேஷன்ஷிப் தான் இந்த மைக்ரோரைசாவாக இருக்கும். இந்த மைக்ரோரைசாவை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எக்டோ மைக்ரோரைசா, எண்டோ மைக்ரோரைசா அண்ட் எக்ட் எண்டோ மைக்ரோரைசா. இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் தெரியும். எக்டோ அப்படின்னாவே அவுட்டர் எக்ஸ்டர்னல் க்ரோ ஆகுது எக்டோ மைக்ரோரைசா. எண்டோ மைக்ரோரைசா அப்படின்னா இன்டர்னல் பொசிஷனில் க்ரோ ஆகுது எண்டோ மைக்ரோரைசா. எக்ட் எண்டோ மைக்ரோரைசானா போத் அவுட்டர் சைட் ஆஸ் வெல் அஸ் இன்னர் சைட் ஆஃப் ரூட் ரெண்டுத்துலையுமே க்ரோ ஆகுது எக்ட் எண்டோ மைக்ரோரைசா. எக்டோ மைக்ரோரைசா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பிளான்ட் அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் க்ரோ ஆகுது தான் எக்டோ மைக்ரோரைசா. இந்த எக்டோ மைக்ரோரைசால மாண்டல் கோட் மாண்டல் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். மாண்டல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம். இங்கே நமக்கு மைக்ரோரைசா அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க, மைக்ரோரைசா அப்படின்னா ரூட்டோட சர்ஃபேஸ்ல ஃபங்கஸ் க்ரோ ஆகுறது. ரூட்டுக்கும் ஃபங்கஸ்க்கும் இடையில இருக்கிறது இன்டராக்ஷன் தான் மைக்ரோரைசா சொன்னாங்க இல்லையா. மாண்டல்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்கஸ் ஒரு ரூட்டோட சர்ஃபேஸ்ல காம்பாக்டிவா க்ரோ ஆகி ஒரு டென்ஸ் லேயரை ஃபார்ம் பண்ணும். இந்த டென்ஸ் லேயர் பேர் தான் மாண்டல். மாண்டல் என்னது ரூட்டோட ஒரு ஃபங்கஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐஃபா தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. இந்த தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஐஃபா ஒரு ரூட்டோட சர்ஃபேஸை காயில் பண்ணிட்டே வரும். காயில் பண்ணிட்டே ஒரு டென்ஸ் லேயரை ஃபார்ம் பண்ணும். இந்த டென்ஸ் லேயர் தான் ரூட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கிற டென்ஸா இருக்கிற ஃபங்கல் லேயரை தான் மாண்டல் அப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த மாண்டல் எக்ஸாக்ட்டா ரூட்டோட சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சம் ஆஃப் ஐஃபல் ரீஜன் which penetrates into root. ரூட்டோட இன்சைட்ல பெனிட்ரேட் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட்டை நான் ட்ரான்ஸ்வர்ஸ் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா வெளியே என்ன இருக்கும், எஸ் நீ ஏற்கனவே 10th அனாட்டமி படிச்சிருப்ப. எபிடர்மிஸ் இருக்குமா, அந்த எபிடர்மல் ஆஸ் இருக்கும், உள்ள கார்டெக்ஸ் இருக்குமா. நமக்கு இந்த மாண்டல்ன்றது என்னன்னு பார்த்தோம். மாண்டல்ன்றது ஒரு ஃபங்கல் ஐஃபா ரூட்டோட சர்ஃபேஸ்ல காம்பாக்டிவா டென்ஸ் மாண்டல்ல ஃபார்ம் பண்ற லேயர் தான் மாண்டல் அப்படி பார்த்தோம் இல்லையா. இந்த மாண்டல் எக்ஸாக்ட்டா சர்ஃபேஸ்ல மட்டும் இல்லை, ரூட்டோட சர்ஃபேஸ்ல மட்டும் இந்த மாண்டல் இருக்காது. இதுல இருக்கிற ஒரு ஐஃபா பெனிட்ரேட் ஆகி எபிடர்மிஸோட ஆக்சுவலா எபிடர்மிஸ்ல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்காது. ஆனா உங்களுக்கு புக்ல அப்படி தான் கொடுப்பாங்க. எபிடர்மிஸோட இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் as well as cortical region இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வெல் பிரான்ச்டு ஐஃபாவா இருக்கும். இது எபிடர்மிஸ் அண்ட் கார்டெக்ஸ் ரெண்டு இடத்துலயும் இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல தான் இந்த ஐஃபா க்ரோ ஆகி இருக்கும். இந்த க்ரோ ஆகி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணும். இந்த நெட்வொர்க்கை தான் என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்டிக் நெட். ஹார்டிக் நெட் அப்படின்னா எக்டோ மைக்ரோரைசால இருக்கிற எக்ஸ்டர்னல் ஒரு ரூட்டோட எக்ஸ்டர்னல் சைடுல இருக்கிற ஐஃபா மாண்டல்ல இருக்கிற ஐஃபா எபிடர்மிஸ் வழியா பெனிட்ரேட் ஆகி எபிடர்மிஸ்ல இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் as well as cortex. எஸ் இது உங்களுக்கு எபிடர்மிஸ், இது கார்டெக்ஸ். எபிடர்மிஸ் அண்ட் கார்டெக்ஸ் ரெண்டு ரீஜன்லயும் இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல அது பெனிட்ரேட் ஆகி க்ரோ ஆகும். க்ரோ ஆகி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணும். அந்த நெட்வொர்க் பேர் தான் ஹார்டிக் நெட்.
இப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த ஹேர்டிக் நெட் தான் என்னமா ஆக்ட் ஆகும் அப்படின்னா which act as a site for food exchange. ஏன்னா நமக்கு ரூட் தானே ஃபங்கைக்கு தேவையான ஃபுட்டை சப்ளை பண்ணுது. அப்போ எந்த இடத்துல இந்த சப்ளை நடக்கும் அப்படின்னா இந்த ஹேர்டிக் நெட்ல தான் சப்ளை நடக்கும். ஹேர்டிக் நெட்ன்றது என்ன அப்படின்னா இந்த எக்டோமைக்ரோரைசல் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம், ஒரு ரூட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்கல் ஆர்கானிசம் எபிடெர்மிஸ்ல இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், கார்டெக்ஸ்ல இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லாம் பெனிட்ரேட் ஆகி க்ரோ ஆகி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணும். அந்த நெட்வொர்க் தான் ஹேர்டிக் நெட் இப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த ஹேர்டிக் நெட்ல தான் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பிளான்ட்ல இருந்து ஃபங்கைக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஃபுட் எக்ஸ்சேஞ்சுக்கான சைட்டா எது ஆக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இஸ் ஹேர்டிக் நெட் தான் அப்படி ஆக்ட் ஆகும். இந்த ஹேர்டிக் நெட் எதுல ஃபவுண்டடா இருக்கும் அப்படின்னு 1 மார்க்ல கேட்டாங்கன்னா இஸ் எக்டோமைக்ரோரைசா. ஏன்னா எக்டோவா எண்டோமைக்ரோரைசாவா இல்லை எக்டெண்டோமைக்ரோரைசாவா எதுல ஹேர்டிக் நெட்வொர்க் இருக்கும், எதுல மேண்டில் கோட் இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இஸ் அதுக்கு எக்டோமைக்ரோரைசா தான் எக்ஸாம்பிளா இருக்கும். இந்த எக்டோமைக்ரோரைசாக்கு ஒரு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் எக்டோமைக்ரோரைசான்றது கேட்டகரி. இந்த கேட்டகரியில இருக்கிற கேட்டகரியில நிறைய மைக்ரோ ஆர்கானிசம், நிறைய ஃபங்கல் ஆர்கானிசம் எக்ஸாம்பிளா இருக்கும். அதுல ஒன்னு பைசோலித்தஸ் டிங்டோரியஸ். இந்த பைசோலித்தஸ் டிங்டோரியஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபங்கல் ஆர்கானிசம் ரூட்டோடைய சர்ஃபேஸ்ல டென்ஸ் மேனர்ல க்ரோ ஆகி ஒரு காம்பாக்ட் லேயரை ஃபார்ம் பண்ணும். அந்த காம்பாக்ட் லேயர் டென்ஸ் லேயர் பேரு மேண்டில். மேண்டில் இருக்கிற ஐஃபா எக்ஸாக்டா ரூட்டோட சர்ஃபேஸ்ல மட்டும் க்ரோ ஆகாம எபிடெர்மிஸ்ல இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் as well as கார்டெக்ஸ்ல இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லாம் அது பெனிட்ரேட் ஆகி போகி க்ரோ ஆகி டெவலப் ஆகி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணும். அந்த நெட்வொர்க்கோட நேம் தான் ஹேர்டிக் நெட். இந்த ஹேர்டிக் நெட் தான் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் சைட்டா ஆக்ட் ஆகும். ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபங்கஸ் டு ரூட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா, ரூட் டு ஃபங்கஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு क्वेश्चन மார்க் வரும். ஏன்னா ஃபங்கஸ்ன்றது ஹெட்ரோட்ரோபிக், அது ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணாது, ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ ரூட் டு ஃபங்கஸ் ஆர் ஹோஸ்ட் டு ஃபங்கஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் சைட்டா ஆக்ட் ஆகுது எங்க வந்து இந்த ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா ஹேர்டிக் நெட்ல தான் இது நடக்கும். ஹேர்டிக் நெட்ன்றது என்னன்னா மேண்டல் இருக்கிற ஐஃபல் லேயர், ஐஃபல் செல், ஐஃபா which penetrates through intercellular spaces of epidermis and cortex. cortex என்னது எபிடெர்மிஸ்க்கும் ஸ்டீல்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற கேப் தான் இந்த கார்டெக்ஸ் ஆகும். கார்டெக்ஸ் அண்ட் எபிடெர்மிஸ் ரெண்டுத்துல இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல தான் இந்த ஹேர்டிக் நெட் க்ரோ ஆகும். ஹேர்டிக் நெட் தான் ஃபுட் மெட்டீரியல்ஸை ஹோஸ்ட் செல்லுல இருந்து ரிசீவ் பண்ணும். இன் அதர் வேர்ட்ஸ் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் சைட்டா ஆக்ட் ஆகுதான் ஹேர்டிக் நெட்டா இருக்கும். இந்த எக்டோமைக்ரோரைசாக்கு எக்ஸாம்பிள் பைசோலித்தஸ் டிங்டோரியஸ். செகண்ட் ஒன் எண்டோமைக்ரோரைசா. எண்டோமைக்ரோரைசா வரும்போது மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் பார்ட் ஆக்சுவலா நமக்கு எக்டோமைக்ரோரைசானா எக்ஸாக்ட்டா வெளில தானே இருக்கும். ஆனா ஒரு பார்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் மைசீலியம் நமக்கு எதுக்குள்ள வந்துச்சு, ரூட்டோட இன்சைட்ல க்ரோ ஆச்சு இல்லையா. அதே போல தான் எண்டோமைக்ரோரைசாலையும் மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கல் ஆர்கானிசம் ஃபங்கல் போர்ஷன் நமக்கு இன்சைட்ல க்ரோ ஆகும், ரூட்டோட இன்சைட்ல க்ரோ ஆகும். ஒரு ஃபியூ லெவல் இல்லைனா ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் ஐஃபா தான் அவுட் சைட் ஆஃப் ரூட் சர்ஃபேஸ்ல க்ரோ ஆகும். அதுதான் எண்டோமைக்ரோரைசா. மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் ஆஃப் ஃபங்கல் ஆர்கானிசம் which survive which lie within a root, ரூட்டுக்குள்ளவே இருக்கும். ஒரு ஃபியூ ஏரியா இல்லைனா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மைசீலியம் ஆர் ஐஃபா தான் ஒரு ரூட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கும். அதுதான் எண்டோமைக்ரோரைசா. மேக்ஸிமம் உள்ள இருக்கிறது எண்டோமைக்ரோரைசா. இங்கே மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் மைசீலியம் ஐஃபா ரூட்டோட சர்ஃபேஸ்ல மேண்டில் கோரா இருக்கிறதுனால இது எக்டோமைக்ரோரைசா. ஆக்சுவலா ரெண்டுத்துலயுமே அவுட்டர்லயே இருக்கும் இன்னர்லயே இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் என்ன பொசிஷன்ல இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் எக்டோமைக்ரோரைசாவா இல்ல எண்டோமைக்ரோரைசாவா இதை கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த எண்டோமைக்ரோரைசால 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஒன்னு வேம். இந்த வேம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பேர் இப்பெல்லாம் பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இல்லையா. அப்படி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஃபங்கல் பயோ ஃபர்டிலைசர் இந்த வேமா இருக்கும். ஏன்னா பயோ ஃபர்டிலைசர்ல ஆல்கட் பயோ ஃபர்டிலைசர், ஏன்னா நம்ம சாலைன் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது
ப்ளூ கிரீன் ஆல்கே கூட அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால அசோலாவை வந்து ரைஸ் ஃபீல்டில் ஆல்கல் பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதே போல் ஃபங்கல் பயோ ஃபர்டிலைசரில் வேம்ன்றது வெசிகுலர் அபஸ்குலர் மைக்கோரைசா. இதுவே நீ செல் பயாலஜியில் படிச்சிருப்பேன், சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பேன். கோல்ஜி அப்பாரட்டஸ் பற்றி எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றிலாம் படிச்சிருப்பேன். அங்கே உங்களுக்கு வெசிக்கல்னா என்ன, ஆபஸ்கல்னா என்ன தெரியும், எஸ் மைக்கோரைசா அப்படின்னா என்ன தெரியும். வெசிக்கல்ஸ்ன்றது சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் பார்ட்ஸ் தான் வெசிக்கல்ஸாக இருக்கும். ஆர்பஸ்கல்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹர்ப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஆர்பஸ்குலர்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபங்கல் ஐஃபா சின்ன சின்ன பீசஸாக ஸ்பெரிக்கல் பாடிஸாக இருக்கிறது வெசிக்கல்ஸாக இருக்கும். ஒரு ஃபங்கல் ஐஃபாலேருந்து டெவலப் ஆகிற ஸ்பெரிக்கல் பாடிஸ் வந்து வெசிக்கல்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ஐஃபா ஒரு சின்னதாக ட்ரீ மாதிரியோ இல்லை ஷோப் மாதிரியோ ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் ஆர்பஸ்கல்ஸாக இருக்கும். ஓகே, வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசாவுக்கு எக்ஸாம்பிள் ஜிகாஸ்போரா. ஓகே, ஜிகாஸ்போரான்றது சொர்க்கம் பிளான்ட்ல சொர்க்கம் பிளான்ட்டோட சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு ஃபங்கல் ஆர்கானிசம் ஜிகாஸ்போராவா இருக்கும். ஜிகாஸ்போரா சொர்க்கம் பிளான்ட்டோட இந்த ஃபங்கல் சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கும். செகண்ட் ஒன் எரிகார்ட் மைக்கோரைசா. எரிகார்ட் மைக்கோரைசாக்கு எக்ஸாம்பிள் ஐடோடென்ட்ரான். இந்த ஐடோடென்ட்ரான் சொல்லக்கூடிய ஃபங்கஸ் மேக்ஸிமம் ஜிம்னோஸ்போம்லயும் ஒரு few maximum gymnosperms in the sense 83% of Ideodendron species gymnospermல mycorrhizal mannerல grow ஆகும். and dicot of angiosperm. Okay, dicot of angiosperms நமக்கு ஒரு few number of 79% ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்க்குள்ள சீட்ஸ் இருக்கிறது தான் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இல்லையா. இந்த ஏஞ்சியோஸ்பெர்மே டைகாட் மோனோகாட் இப்படி ரெண்டா இருக்கும். இந்த ஐடியோடென்ட்ரான் சொல்லக்கூடிய எரிகாட் மைக்கோரைசா ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் டைகாட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்க டைகாட் ஆர்கானிசமையும் ஜிம்னோஸ்பெர்மிக் ஆர்கானிசமையும் மைக்கோரைசல் மேனர்ல க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஃபங்கல் ஸ்பீஷிஸ் தான் ஐடியோடென்ட்ரானா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கிட் மைக்கோரைசா. எஸ், இதுல உங்களுக்கு ஃபங்கல் ஹோஸ்ட் ஆர்கானிசம் உங்களுக்கு சொல்லவே வேணாம், ஏன்னா ஆர்கிட் மைக்கோரைசா அப்படின்னாவே ஆர்கிட் பிளான்ட்ல எண்டோ மைக்கோரைசாவா இருக்கிறது ஒரு ஆர்கானிசம் தான் ஆர்கிட் மைக்கோரைசா. எண்டோ மைக்கோரைசா அப்படின்னா என்னதுதா பைசோலித்தஸ் டின்டோரியஸ். இதோட ஹோஸ்ட் ஆர்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூக்ரிடிஸ். யூக்ரிடிஸ் தெரியும் இல்லையா, அது பேர் என்ன, தைலமரம். ஓகே, தைலமரத்துல எண்டோ எக்டோ மைக்கோரைசாவா இருக்கிறது தான் பைசோலித்தஸ் டின்டோரியஸா இருக்கும். வாம் என்பது ஜிகாஸ்போரா சொர்க்கமோட அசோசியேஷன்ல இருக்கும். எரிகாய்டு ஐடியோடென்ட்ரான் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் டைகாட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல எண்டோ மைக்கோரைசல் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஆர்கிட் மைக்கோரைசாக்கு எக்ஸாம்பிள் ரைசெப்டோனியா. ஓகே, இந்த ரைசெப்டோனியா பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் படிக்கும்போது அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் படிச்சிருப்போம். முதல்ல அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கைல படிச்ச ஒரு ஆர்கானிசம் தான் இந்த ரைசெப்டோனியா. இந்த ஸ்பீஷிஸ் நீ பார்த்துருப்ப. இந்த ரைசெப்டோனியா ஸ்பீஷிஸ் ஆர்கிட் ஆர்கானிசம்ல எண்டோ மைக்கோரைசாவா க்ரோ ஆகிற ஒரு ஆர்கானிசம், ஒரு ஃபங்கை தான் இந்த ரைசெப்டோனியாவா இருக்கும். பைசோலித்தஸ் டின்டோரியஸ் என்பது எக்டோ மைக்கோரைசாவா இருக்கும். அது எதில் க்ரோ ஆகும் அப்படின்னா யூக்லிப்டஸ் சொல்லக்கூடிய தைல மரத்துல எக்டோ மைக்கோரைசாவா டெவலப் ஆகும். எண்டோ மைக்கோரைசா அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கல் ஆர்கானிசம், ஒரு அசோசியேஷன் இருக்கிற ஃபங்கல் ஆர்கானிசமோட மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் எண்டோஃபைட்டிக்காக இருக்கும். ஒரு சம் இல்லைன்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஐஃபா மட்டும் ரூட்டோட சர்ஃபேஸில் டெவலப் ஆகும். இதில் வேம், எரிகாய்டு அண்ட் ஆர்கிட் இப்படி மூணாக இருக்கும். வேம் வந்து ஜிகாஸ்போரா சொர்க்கம்ல இன்ஹாபிட்டடாக இருக்கும். எரிகாய்டுன்றது ஆர்கிடோடென்ட்ரான் சொர்க்கம் பிளான்ட்டோட அசோசியேட்டடாக இருக்குது. ஜிகாஸ்போரா ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் டைகாட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ல அசோசியேட்டடாக இருக்குது. ஆர்கிடோடென்ட்ரான் வந்து எரிகாய்டு மைக்கோரைசா. 1 மார்க்ஸ்ல எரிகாய்டு எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஜிகாஸ்போரா என்ன மாதிரியான
எண்டோ மைக்கோரைசா அப்படி கேக்குறாங்க அப்படினா உங்களுக்கு எது தெரியணும் ஆர்கிட் மைக்கோரைசாக்கு எக்ஸாம்பிள் ரைசெக்டோனியா ரைசெக்டோனியான்றது ஆர்கிட் மைக்கோரைசாவா இல்லனா அக்ரிகல்ச்சர்ல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ற ஃபங்கஸா அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா both A and B உங்களுக்கு ஆப்ஷனா வரும் இது பாத்துக்கோ third category வந்து ectoendomycorrhiza எஸ் இது வேர்ட்ல உங்களுக்கு தெரியும் ectomycorrhiza as well as endomycorrhiza ரெண்டு கேரக்டர்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி தான் இந்த ectoendomycorrhiza அதாவது ஈக்குவலா இங்க நமக்கு ரெண்டு பொசிஷன்ல இருந்தாலும் ectomycorrhiza மேக்ஸिमम அவுட் சைடுல இருக்கும் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் இன்சைடுல இருக்கும் endomycorrhiza மேக்ஸिमम இன்சைடுல இருக்கும் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் mycelium மட்டும் அவுட் சைடுல இருக்கும் ectoendomycorrhiza more or less most probably equal proportionல outside as well as inside ரெண்டு பொசிஷன்ல இருக்கக்கூடிய mycorrhiza தான் இந்த ectoendomycorrhiza-வா இருக்கும் எஸ் mycorrhiza னா என்ன அதோட டைப்ஸ் என்ன நமக்கு கிளியரா நெக்ஸ்ட் இதோட யூசஸ் பார்க்கலாம் யூசஸ் ஆஃப் mycorrhiza எஸ் நம்ம இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா mycorrhiza ஓட ரோல் என்னன்னு படிச்சோம் mycorrhiza னா என்னன்னு பார்த்தோம் ஒரு ஃபங்கஸ்க்கும் ரூட்டுக்கும் இடையில இருக்கிற interaction interrelationship symbiotic association mutual association தான் mycorrhiza அப்படினு பார்த்தோம் இல்லையா அதாவது ஃபங்கஸ் வந்து ஒரு பிளான்ட்க்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் வாட்டரோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது அதுதான் ஒரு ஃபங்கஸோட ரோல் அப்படின்னு பார்த்தோமா இதே ரூட்டா இருக்குதுன்னா ஃபங்கஸ்க்கு தேவையான ஃபுட்டை ப்ரொவைட் பண்றது ஃபங்கஸ்க்கு தேவையான ஷெல்டரை ப்ரொவைட் பண்றது ரூட்டோட ரோலா இருக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓகே இதோட யூசஸ்ல ஒரு 4 யூசஸ் கொடுத்துப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா இந்த mycorrhiza which helps to derive the nutrient ஒரு ரூட்டுக்கு தேவையான ஒரு பிளான்ட்க்கு தேவையான நியூட்ரியன்ட்டை அந்த பிளான்ட் ஈஸியா டிரைவ் பண்றதுக்கு அப்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆர்கானிசமா இந்த ஃபங்கஸ் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோனோட்ரோபா சொல்ற ஒரு ஆர்கானிசம் இருக்கும் what is the mode of nutrition of plant ஓட mode of nutrition என்ன ஃபங்கை அப்படினா அது ஹெட்ரோட்ரோபிக்கா இருக்கும் இட் மே பி பாரசைட்டிக்காவோ இல்ல சாப்ரோஃபைட்டிக்காவோ இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா இதே ஒரு பிளான்ட் கிங்டம்ல இருக்கிற ஆர்கானிசம் அப்படினா ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆக்சுவலா எல்லா ஹையர் ஆர்கானிசமும் பிளான்ட் கிங்டம்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே ஆட்டோட்ரோபிக்கா அப்படினா கிடையாது எஸ் ஆஃப் கோர்ஸ் ரூல் ஒண்ணுனா எக்ஸெப்ஷன் ஒன்னு இருக்கும் இல்லையா பிளான்ட்லயும் ஹையர் பிளான்ட்லயும் சம் ஆஃப் ஆர்கானிசம் பாரசைட்டிக்காவும் சம் ஆஃப் ஆர்கானிசம் சாப்ரோஃபைட்டிக்காவும் இருக்கும் அதுல மானோட்ரோபான்றது சாப்ரோஃபைட்டிக் மேனர்ல க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஹையர் பிளான்ட்டா இருக்கும் இந்த சாப்ரோஃபைட்டிக் மேனர்ல க்ரோ ஆகுற மானோட்ரோபா ஹையர் ஆர்கானிசம்க்கு தேவையான நியூட்ரியன்ட் அது ஈஸியா அந்த சாயில்ல இருந்து டிரைவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆர்கானிசம் இந்த ஃபங்கல் ஆர்கானிசம் தான் இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிருப்பாங்க செகண்ட் ஒன் which improves availability of water and minerals நமக்கு ரூட்டோட அசோசியேட்டட் ஆகுது ஃபங்கஸ் இல்லையா ரூட்டோட ரோல் என்ன வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்றது தான் அதோட ரோல் இல்லையா நமக்கு ரூட் அதோட ரோலை ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணணும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவைலபிளா இருக்கணும் இல்லையா அப்படி அதோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது இம்ப்ரூவ் பண்றது இந்த ஃபங்கஸோட ரோலா இருக்கும் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஃபங்கஸ்ன்றது ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபங்கஸா இருக்கும் ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர் ரூட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னா அந்த ஃபங்கஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள இன்பிட்வீன் ஃபங்கஸ் இடையில ஒரு போர் இருக்கும் இல்லையா கேப்லரி ஸ்பேஸ் இருக்கும் அந்த கேப்லரி ஸ்பேஸ்ல இருக்கிற வாட்டரை ஒரு ரூட் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும் as well as இந்த ஃபங்கல் ஆர்கானிசம் ஃபங்கல் ஹைஃபே என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறத சிம்பிளர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா அந்த சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட்டை அந்த ரூட்டால ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும் which means ஃபங்கஸ் இருக்கிற ஆர்கானிசம் ஒரு ரூட்டோட ரோலை ப்ளே பண்றதுக்கு அங்க அவைலபிளா இருக்கிற மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட்டை அதோட லெவல்ல அதோட அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதும் ஃபங்கையோட ரோலா இருக்கும் தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்ணும் ட்ராட் ரெசிஸ்டன்ட்டை ப்ரொவைட் பண்றது இந்த mycorrhizaவோட ரோலா இருக்கும் இஸ் ட்ராட் ப்ராப்பரா
ப்ராப்பர் இரிகேஷன் இல்லை அப்படின்னா ட்ரை அவுட் ஆகிடும் இல்லையா. அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு ரூட் வந்து இந்த ட்ராட்க்கு டேரெக்டாக எக்ஸ்போஷர் ஆகுதுன்னா ஈஸியாக அது சஃபர் ஆகிடும். ஓகே, ரூட்டோட சர்ஃபேஸில் ஃபங்கல் லைஃபாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்கையை தாண்டி தான் இந்த ரூட் சஃபர் ஆகும் இல்லையா. ஓகே, அப்போது இந்த ஒரு ஃபங்கல் ஆர்கானிசம் ரூட்டோடைய சர்ஃபேஸில் க்ரோ ஆகிற ஃபங்கல் ஆர்கானிசம் அந்த ரூட்டுக்கு ட்ராட் ரெசிஸ்டன்ஸியை ப்ரொவைட் பண்ணுவதுங்கிறது தான் தேர்ட் ஒன்னாக இருக்கும், which provide drought resistance. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா which provide resistant to pathogen. சேம் இதே தான் எப்படி ஒரு ட்ராட் வந்து ஃபங்கஸை தாண்டி தான் அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ண முடியுமோ அதே போல தான் ஒரு பேத்தஜனாக இருந்தாலும். பேத்தஜன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிசீஸை காஸ் பண்ணுற ஏஜென்ட் தான் பேத்தஜன். ஏதோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஹார்ம்ஃபுல் ஃபங்கல் ஆர்கானிசமோ ஒரு ரூட்டை இன்ஃபெக்ட் பண்ண வருது அப்படின்னா இந்த ரூட்டோட சர்ஃபேஸில் ஃபங்கல் ஆர்கானிசம் இருக்குது, ஐஃபா இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்கல் ஆர்கானிசத்தை தாண்டி வந்து தான் அந்த ரூட்டை இன்ஃபெக்ட் பண்ண முடியும், அஃபெக்ட் பண்ண முடியும், டேமேஜ் பண்ண முடியும் இல்லையா. விச் மீன்ஸ் fungi which provide resistant to pathogen. In other words, fungi which protect root from pathogen. Pathogen கிட்ட இருந்து ஒரு ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மைக்ரோரைசாவோட ரோலாக இருக்கும். as well as drought கிட்ட இருந்து பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, drought ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது மைக்ரோரைசாவோட ரோலாக இருக்கும். ஒரு ரூட்டோட சர்ஃபேஸில் அவைலபிளாக இருக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நியூட்ரியன்ட்டோடைய அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறதும் மைக்ரோரைசாவோட ரோலாக இருக்கும். மானோட்ரோபா மாதிரி இருக்கிற ஹையர் ஆர்கானிசம் ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஆர்கானிசம்ல இருக்கிற அதாவது சாப்ரோஃபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மோனோட்ரோபா மாதிரி இருக்கிற ஆர்கானிசமுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும் இந்த மைக்ரோரைசாவோடைய ரோலாக இருக்கும். எஸ், மைக்ரோரைசா அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்னன்னு தெரியுதா? எஸ், எத்தனை டைப்ஸ் இருக்கும் மைக்ரோரைசா? 3 டைப்ஸ். எக்டோமைக்ரோரைசா, endomycorrhiza and ectoendomycorrhiza. Ecto na maximum portion of mycelium which develops, grows on the surface of root. Root oda surface la dense grow agum. இந்த dense இருக்கிற fungal organism தான் mantle அப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த mantle இருக்கிற fungal hypha எக்ஸாக்ட்டா root oda surface ல மட்டும் இல்லாம epidermis and cortex oda intercellular space ல penetrate ஆகி ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஹார்டெக் நெட்வொர்க்காக இருக்கும். இதுதான் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் சைட்டாக ஆக்ட் ஆகும். இந்த எக்டோமைக்ரோரைசாக்கு எக்ஸாம்பிள் ஃபைசோலித்தஸ் டிங்டோரியஸ். இது வந்து யூக்ரேட்டப்ஸ் இருக்கிற தைல மரத்தில் எக்டோமைக்ரோரைசாவாக க்ரோ ஆகும். எண்டோமைக்ரோரைசா அப்படின்னா மெயின் போர்ஷன், மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் mycelium which develops inside the root surface. ரூட்டோட இன்சைடில் க்ரோ ஆகும். ஒரு ஃபியூ சென்டிமீட்டரில் இல்லை ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் ஐஃபா ரூட்டோடைய சர்ஃபேஸில் டெவலப் ஆகும், அவுட் சைடில் க்ரோ ஆகும். இதில் தான் வேம்ப், எரிகாய்ட் அண்ட் ஆர்கிட் இப்படி 3 மைக்ரோரைசா இருக்கும். வேம்ப் வந்து ஜிகாஸ்போரா எக்ஸாம்பிளாக இருக்கும். ஜிகாஸ்போரா which associate on root of sorghum. sorghum ஓட ரூட்டோட சர்ஃபேஸில் அசோசியேட்டடாக இருக்குது ஜிகாஸ்போரா. செகண்ட் எரிகாய்டுக்கு எக்ஸாம்பிள் ஆர்கிடோடென்ட்ரான். ஆர்கிடோடென்ட்ரான் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் டைகாட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்மில் அசோசியேட்டடாக இருக்கிறது தான் ஆர்கிடோடென்ட்ரான். ஆர்கிட் மைக்ரோரைசாக்கு எக்ஸாம்பிள் ரைசெப்டோனியா. ரைசெப்டோனியா அக்ரிகல்ச்சரில் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஆர்கிடோட சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வச்சுக்கிறது தான் இந்த ரைசெப்டோனியாவாக இருக்கும். எக்டோமைக்ரோரைசானா போத் இன்சைட் ஆஸ் வெல் அஸ் அவுட் சைட் ஆஃப் ரூட்டில் க்ரோ ஆகக்கூடிய மைக்ரோரைசா தான் எக்டோமைக்ரோரைசா. அதோட யூசஸ் உனக்கு தெரியும். கிளியரா? தேங்க்யூ.